ஓகே எல்லாரும் என்ன செய்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா ஓகே யூஸ்வலி உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் அதாவது அறப்படிச்ச தனங்கள் கொண்ட பீப்பிளை வந்து கழுவி ஊற்றுவோமேனா இன்றைக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இந்த வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்க போகுது அது என்னன்னு சொன்னால் சில யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க வந்து உண்மையில் மிச்சம் கேர்ஃபுல்லாக கேட்டுக்கொள்ளும் ஏன்னா சாயா பிகாஸ் ஒன்றில் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளால் வரையுது ஆரன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இருப்பீங்க வந்து நீங்கள் இதுலேருந்து எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறேன்னு சொல்கிறது வேணும் அப்போ சில யங் பீப்புள் இருக்கிறாங்க வந்து உண்மையிலே வெரி 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 யூஸ்ஃபுல் வந்து ஒரு சரியான யூஸ்ஃபுல்லான யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் இருக்கிறான் அப்படின்னு என்ன யூஸ்ஃபுல்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸ் ஏதோ வந்து வாங்கிக்கிறீங்க ஃபோன் உங்களோட கையில் இருக்கு உலகத்தில் எத்தனை ஜாதி ஃபோன்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குதுன்னா பட் யூ கட் த பெஸ்ட் நீங்கள் அதில் அந்த 1000 சூஸ் பண்ணினீங்க பெஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க பார்த்து போடுமா அப்பா அந்த பெஸ்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறா இந்த வேர்டை வச்சு எந்த வேர்ட் நான் சொன்னேன் யூஸ்ஃபுல் அப்போ தி மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபோன் தான் யூ ஹாவ் செலக்டட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஃபோன் வந்து தி மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபோன் அப்போ நீங்கள் பே பண்ண ரெடி இப்போ 1000 பேர் 1000 வெரைட்டிஸோட ஃபோன்களோட வந்து நிற்கிறானு நீங்கள் எடுக்கிற எதுன்னு சொன்னால் எது யூஸ்லெஸ்ஸானவை எடுக்குங்களா இல்லை அப்போ உங்களுக்கு மற்ற எல்லாம் யூஸ்லெஸ் 999 யூஸ்ஃபுல்லான ஒரே ஒரு ஃபோன் பெஸ்ட்டான ஃபோனு தான் எனக்கு இப்போ உங்களுக்கு வேலைங்க இருக்குமேனா இப்படியான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க எனக்கு உண்மையாக 2 விஷயம் சந்தோஷம் என்னென்று சொன்னான் ஒன்று வந்து இப்படியானவங்க வந்து கேரண்டீட் சக்ஸஸ் எப்படி யாரோட சக்ஸஸ் கேரண்டீட் ஏன்டா நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் வந்து இவங்க வந்து தேவை வந்து ஆட்களுக்கு தேடி கொண்டிருப்பாங்க இந்த ஃப்யூச்சரில் வந்து ஓகே அப்போ இவங்க எப்படி யூஸ்ஃபுல்லானா வந்து ஹெல்ப்ஃபுல் வந்து அவங்களோட ஏஜுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்டா இப்போ நான் சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளைன்னு நான் கடைக்கு அனுப்புவோமே வந்து ஒரு கிரேட் 5 பிள்ளைய நான் அனுப்புவோமே அப்போ அவனை என்னோட யூஸ்ஃபுல் ஆகிறான் என்ன எஸ் அதை மாதிரி இவன் யூஸ்ஃபுல் வந்து இந்த கேர்ள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க மற்ற பீப்புளுக்கு அப்போ தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் என்னோட ஃப்யூச்சர் வந்து கேரண்டி அப்போ அது ஒரு சந்தோஷம் ஓகே இந்த உலகத்தில் 5 to 10% இருக்கிறாங்க வந்து ஸ்மார்ட்டான யூஸ்ஃபுல்லான பெனிஃபிஷியலான ஃப்யூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய வந்து இருக்கிறாங்க உண்மையிலே சந்தோஷம் 2வது சந்தோஷம் என்னன்னு சொன்னால் இந்த வளர்ந்த இந்த மாடுகள் இருக்கும் அது நல்லா HP இருக்கும் பட் அதுக்கு ஓல்ட நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் திமிர மற்றவனை கீழே போடுற மற்றவன் சொல்லியே பார்க்குற 100% ஆஃப் த டைமே அந்த செட்டோட பார்க்க சொல்லுங்க இந்த யங் பாய் கேர்ள் வந்து உண்மையிலே எக்ஸப்ஷனல் ஏன்னா நீங்கள் ஏஜ் போக தான் இந்த யூஸ்ஃபுல்லாக மாறக்கூடிய பர்சனாக ஒரு ஸ்மார்ட் பர்சனாக மாறுறது பட் யங் ஏஜில் இப்படி யங்கான ஒரு பாயோ கேர்ளே இருக்கிறேன்டா இந்த வளர்ந்த மாடுகளுக்கு வந்து இவ்வளோ அழகாக ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் இன்னமொத்தர பிஸ்னஸை கீழே போடாமல் இன்னமொத்தர கல்யாணத்தை நிப்பாட்டாமல் அதெல்லாம் யூஸ்ஃபுல் ஓகே அப்படி இல்லைன்னா எல்லாம் அட்டிச்சுன்னு சாவுறாங்க ஓகே அப்படி பார்க்க சொல்ல நீங்கள் வந்து பார்த்தா சந்தோஷம் வாய் இவங்க அப்படி
அந்த ட்ராக்கில் போவாங்க, நல்ல ட்ராக்கில் போய் அப்படியா நான் லிஸ்ட்டுக்குள்ளான நீங்கள் இல்லைன்னு சொன்னால் குயிக்காக வர பாருங்க, நீங்கள் ஒர்த் மேன். சரியா? ரெண்டாவது அப்படியான லிஸ்ட்டுக்குள்ள நுழைந்தீங்கன்னா கீப் மூவிங் அஹெட். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருங்க வந்து நீங்கள் குட். ஓகே, நீங்கள் வந்து அந்த நோக்கத்தான் வேணும். அது இது ஒரு 5 to 10%, மெஜாரிட்டி 90%. அது இல்லைன்னா கார்பேஜ், குப்பை. எஸ், இப்போ அந்த குப்பைக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எலும்பி ஓடி வந்துடுங்க. அதுக்கு கிடைக்கிற எத்தனையோ வாய்ப்பை அது மிஸ் பண்ணிட்டிருக்கிறது. அது நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன் வந்து. பட் அதை அறப்படிச்சு கொண்டு அது வந்து ஏன்னா நீங்கள் இந்த மற்றவருக்கு இந்த ஏஜில் இந்த மற்றவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு விளங்கும் உங்களோட டேலண்ட் என்னன்னு சொல்லுது. அதான் அங்கே நிற்கிற பியூட்டி. சரியா? அந்த ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அதை வேறையா சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னது விளங்கிச்சு தானே? ரைட், விஷயத்தை பிடிச்சிக்கோணுங்க. சரியா? ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டேக் கேர்.